டேய் பையா என்னம்மா? நேற்று அந்த ஆள் குச்சிப்பிட்டு தகராறு பண்ணியிருந்தான், போலீஸ் பிடிச்சி பண்ணாங்க. நீக்கும் குச்சிப்பிட்டு தகராறு பண்ணீங்களா? ஆமா. ஆமாவா? அதுக்கு என்னம்மா இப்போ? என்னடா சர்வசாதாரணமா அலட்சியமா பதில் சொல்லிங்கிற? நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லு. அலட்சியவாதி யாருன்னு. குடிக்கிறது தப்புன்னு சொல்றதுக்கு எல்லா துறையும் கிளம்பி வரும். அந்த சரக்க பாட்டில வச்சு வியாபாரம் பண்ணுமா நிர்வாகத்துறை. அதை குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு போனா அபராதம் கட்ட சொல்லுமா காவல்துறை. அபராதம் கட்டிட்டு போனவன் போதையில ஏதாவது தப்பு செஞ்சா அவனை கைது பண்ணி சிறைக்கு அனுப்புமா சட்டத்துறை. சிறையில இருக்கிறவன் தப்பு சுயநினைவோட பண்ணல, அவன் போதையில செஞ்சுட்டான் அப்படின்னு அவனை பெயில் அனுப்புமா நீதித்துறை. வெயில்ல வந்தவன் திருந்தி இனிமேலாவது வேலைக்கு போலான்னு கிளம்புனா அவன் உசிப்பேத்துற மாதிரி திருமண திசையெல்லாம் சாராய கடையை திறந்து நெஞ்ச நிமித்தி கம்பீரமா நிக்குது அரசாங்கம். என்னடா இது உணவு சங்கிலி மாதிரி சட்ட சங்கிலியா இது? சட்ட சங்கிலி இல்ல, சட்ட சிக்கல். சுருக்கமா சொல்லணும்னா இவங்களே குழந்தைய கிள்ளுவாங்களாம், இவங்களே தொட்டிலும் ஆட்டுவாங்களாம். இவங்க குழந்தைய கிள்றதோட சரி, தொட்டில எல்லாம் ஆட்ட மாட்டாங்க. புரிஞ்சா சரி. அப்ப தீர்வு